கோவை கேரள எல்லையில் 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்பட்டதாக கூறி 30 ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 30 ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் கோவையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன், கூடுதல் விவரம் என்ன? முறையாக வரி செலுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து தமிழகத்தைச் சேர்ந்த 30 ஆம்னி பேருந்துகளுக்கு ஒவ்வொரு பேருந்துக்கும் தலா 2 லட்சம் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை நேற்று அபராதம், மொத்தமாக 70 லட்சம் ரூபாய் வரை தமிழகத்தைச் சேர்ந்த பேருந்துகளுக்கு நேற்று கேரளாவில் அபராதமானது விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கோவை வழியாக செல்லக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆம்னி பேருந்துகள் இன்று காலையில் வாளையாறு சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டன. உள்ளே கேரளாவிற்குள் செல்லும் போது அபராத விதிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கேரள வட்டார போக்குவரத்து துறை கொடுத்தால் மட்டுமே பேருந்தை இயக்க முடியும் என்கின்ற ஒரு நிபந்தனையை அவர்கள் வைத்து எல்லையிலேயே வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தனர். இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி பேருந்து உரிமையாளர்களிடம் இது தொடர்பாக முறையிட ஆரம்பித்ததால் கேரள கோவை எல்லையில் சற்று பரபரப்பான சூழல் நிலவியது. இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் பேசிய போது மிக முக்கியமான பாதையாக இருக்கக்கூடியது எர்ணாகுளம் பெங்களூரு இடையிலான அந்த வழித்தடம். இது ஏற்படக்கூடிய வியாபார போட்டி காரணமாகவே பல்வேறு தரப்பிலிருந்தும் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த பேருந்துகளுக்கு அபராதமானது விதிக்கப்படுகிறது. இதற்கு இரு மாநில அரசுகளும் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். இவ்வாறான சூழலில் மாநில எல்லையில் இரு மாநிலத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அங்கு வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் கேரளாவில் அபராதம் விதிக்க மாட்டார்கள் என்பதை ஒரு வாய்மொழி உத்தரவாதமாக கொடுத்ததை அடுத்து பேருந்துகள் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பு மீண்டும் கேரளாவிற்கு செல்ல தொடங்கியிருக்கின்றன. பிரியா, தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன். கேரளா கோவை எல்லையில் 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 10 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது.